நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சாதித்து காட்டிய சீமானுக்கு எதிராக நடக்க இருக்கும் சதி, தம்பிகளுக்கு எச்சரிக்கை. இதை பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால எனது விவசாய பணியை பற்றி சில நொடிகள்ல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 1.5 ஏக்கர் நஞ்சை ஊட்டி இருக்கு, சுத்தி தலைக்கால் வைக்கணும், தண்ணி அடுத்த வயலுக்கு கசிச்சு போயிட்டு இருக்கு, அதனால அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா வேற சில வேலைகளால அதை தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தேன், இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது, உடனே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையில 6 மணிக்கு தொடங்கி ஒரு 8:30 மணிக்குள்ள ஒரு முக்கியமா 3 பக்கம் தலைக்கால் வச்சு முடிச்சிட்டேன். காலையில எழுந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் அப்படியே வயல்காட்டு பக்கம் போகும்போது அந்த நெல் பயிர் பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த நெல் பயிரை பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். அந்த உற்சாகத்தோட அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். அதான் நண்பர்களே நேற்றைய பணி. சரி வாங்க இப்ப நேரா விடைத்துக்குள்ள போலாம். அதாவது இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு நிரந்தர சின்னமாக, ஆனால் சீமானின் முகமே நிரந்தர சின்னமாக விவசாய சின்னம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது நமது கட்சி உறவுகள், தம்பி தங்கைகள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அண்ணன் சீமான் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். சரி நண்பர்களே, இப்ப நம்ம கொஞ்சம் பின்னோக்கி இருந்து வருவோம். அதாவது நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டது 2010 அப்படின்னாலும் முதல்ல தேர்தலில் போட்டியிட்டது அப்படிங்கிறது 2016 தேர்தல் தான். அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. அந்த சின்னத்தோட தான் தேர்தலில் போட்டிட்டாங்க. அந்த சமயத்துல நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சத்தியமா சொல்றேங்க, ஏன்டா ஏற்கனவே 2 பேரும் திராவிட கட்சிகள் இருக்கு, மிகப்பெரிய ஒரு கட்சிகள் இருக்கு, இதுக்கு மத்தியில இவர் ஏன் தேவையில்லாம நான் தனிச்சு நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு, இது தேவையில்லாத வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையிலே நினைச்சேன். அந்த சூழ்நிலையில எனக்கு இருந்த அரசியல் புரிதல் அவ்வளவுதான். எப்படி அந்த தேர்தலில் போட்டிட்டாங்க, அந்த தேர்தல் முடிவில் நாம் தமிழ்ச்சி பெற்ற வாக்கு வங்கி அப்படிங்கிறது 1.1% வாக்கு வாங்கினாங்க. அதன் பிறகு 2018 நான் சீமான் அவருடைய பேச்சை நான் யூடியூப்ல கேட்க நேரிட்டது. அதன் பிறகு தீவிரமா எதுவுமே யோசிக்கலைங்க, உடனே நாம் தமிழ்ச்சியில இணைஞ்சிட்டேன், நாம் தமிழ்ச்சிக்கு செயல்பட ஆரம்பிச்சேன். அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ஆனா அந்த தேர்தலில் நாம் தமிழ்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது விவசாய சின்னம். ஏற்கனவே 2016 தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி கொடுத்திருந்தாங்க. இப்ப சின்னத்தை மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமது கட்சி உறவுகள் யாருமே வருத்தப்படல, அதற்கு மாறா கொண்டாடதான் செய்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிடைத்த சின்னம் அப்படிங்கிறது விவசாய சின்னம். நமது கட்சியினுடைய கொள்கை, நமது கட்சியினுடைய எண்ணம், அது எண்ணத்திற்கு தகுந்த சின்னம் அப்படிங்கறதுனால கொண்டாடிதான் செய்தாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4% வாக்குல வாங்கினாங்க. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதே சின்னத்தோட தான் போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் நாம் தமிழ்ச்சி பெற்ற வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7% வாக்கு வங்கி தான். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி முன்கூட்டியே இந்த சின்னத்தை வேண்டி, அதாவது விவசாய சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்குமாறு விண்ணப்பிக்க தவறிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் ஏற்படுத்த அந்த புயல் வெள்ளம் காரணமா அங்க நிவாரண பணிகளில் அண்ணன் சீமான் அவர்கள் ஈடுபட்டு இருந்ததுனால அதை குறிப்பிட்ட அந்த நேரத்தில் விண்ணப்பிக்க தவறிட்டாங்க. இது நாம் தமிழ் கட்சி செய்த ஒரு சிறிய தவறு. ஆனா அதே சமயத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய எதிரிகள், முக்கியமா இந்த திராவிட கட்சிகள், முக்கியமா இந்த திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்கு இந்த விவசாய சின்னம் இருக்கக்கூடாது, எப்படியாவது இது பிடிங்கிடணும், இந்த சின்னத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உணவு இல்லாம இன்னைக்கு யாருமே உயிர் வாழ முடியாது. முக்கியமானது அப்படிங்கிறதுனா அது விவசாயம் தான். அப்ப இந்த விவசாயியே நாம் தமிழ்ச்சிக்கு சின்னமாக கிடைத்ததுனால, இது உணர்வுபூர்வமான சின்னம் அப்படிங்கறதுனால மக்கள்கிட்ட எளிமையா போய் சேர்ந்துரும், இதை வச்சு அவங்க மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் அப்படிங்கிறது இந்த திராவிட கட்சிக்கு மத்தியில் இருந்தது, குறிப்பா திமுகவுக்கு இருந்தது. அதனால இந்த விவசாய சின்னத்தை முறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் திட்டமிட்டாங்க. அதுக்கான தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கு தீனி போடுற விதமா தான் நாம் தமிழ்ச்சி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விண்ணப்பிக்க தவறிட்டாங்க. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க இந்த எதிரிகள். அதனால நீங்க தாமதமா விண்ணப்பிச்சீங்க, உங்களுக்கு முன்னே ஏற்கனவே ஒரு கட்சி இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க, அதனால நாங்க அந்த கட்சிக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொன்னாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தா இந்த விவசாய சின்னத்தை நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்திருக்கலாம். அதாவது தாமதமா விண்ணப்பித்திருந்தாலும் கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்மனது. அப்படிங்கும் போது அவங்க சும்மா விடுவாங்களா? இந்த சந்தர்ப்பத்தை நாம் தமிழ் கட்சி செய்த அந்த சின்ன தவறை அவங்க சாதகமா பயன்படுத்திட்டாங்க. அதனால வேற ஒரு கட்சி கொடுத்துட்டாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுக்கல. எவ்வளவோ போராடியும் விவசாய சின்னத்தை நம்மளால மீட்க முடியல. கடைசியா ஒளி வாங்கி சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த ஒளி வாங்கி சின்னத்தோடு நம்ம போட்டிட்டோம். கிட்டத்தட்ட 8.2% வாக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினோம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாறணும். அதன் பிறகு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் மைக் சின்னத்தோட தான் போட்டிட்டோம். அதன் பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதியிலாவது நமக்கு ஒரு நிரந்தர சின்னமாக வரும், சரி விவசாய சின்னத்தை மீட்டலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கான முயற்சியில ஏற்பட்டா இந்த விவசாய சின்னத்தை நாங்க வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிட்டாங்க. அதனால மறுபடியும் அந்த மைக் சின்னத்தை தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள், நமது கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தொடர்ந்த ஒரு தொடர் முயற்சி காரணமா எப்படியாவது நீண்ட ஒரு போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் அந்த விவசாய சின்னமே எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன உருவம் தான் வேற, ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அண்ணன் சீமானின் முகத்தை கொண்ட ஒரு விவசாய சின்னமே மீண்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது நமது கட்சி உறவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். அதனால இது கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி மீண்டும் நாம் தமிழ்ச்சிக்கு விவசாய சின்னம் கிடைத்ததை பார்த்துட்டு, அதே சமயத்துல அண்ணன் சீமானுடைய முகத்தோட அந்த விவசாய சின்னம் கிடைத்ததை பார்த்துட்டு இந்த எதிரிகள் சும்மா இருப்பாங்களா?
இப்ப அவங்க அடி வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கு, அடி வயிறு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்டா ஏற்கனவே அந்த விவசாய சின்னத்தை வந்து எப்படி நம்ம முடக்கணும், இப்ப என்னடா அதே விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு, அதுவும் சீமானின் முகத்தோடய அந்த விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அடி வயிறு கலங்கிட்டு இருக்கு இந்த எதிரிகளுக்கு, குறிப்பா இந்த திமுகவுக்கு. இனிமே சும்மா இருப்பாங்களா? சும்மா வந்து இனிமே நாம் தமிழ் நீங்க வந்து ஜெயிச்சுட்டு போங்க பாப்புன்னு விடுவாங்களா? நிச்சயம் விட மாட்டாங்க. அதனால இந்த எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அது குறிப்பா இந்த திமுக என்ன செய்வாங்க அப்படின்னா, நாம் தமிழ்ச்சி வீழ்த்துவதற்கு, அவர்கள் ஜெயிப்பதற்கு, அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. எந்த எல்லைக்கும்னா, நான் ஏற்கனவே ஒரு கரையில் சொல்லியிருந்திருக்கேன், கொலையும் செய்வதற்கு கூட அஞ்ச மாட்டார்கள் இந்த திராவிடர்கள். அதனால எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்ப இந்த இடத்துல நாம இந்த சவாலை வந்து எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற நம்ம ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அடுத்து 2026 தேர்தலில் இந்த சின்னத்தோட தான் நம்ம போட்டி போட போறோம். இப்ப இவங்க எந்த மாதிரியான சூழ்ச்சியை செய்யலாம், எந்த மாதிரி செய்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எனது ஒரு சிறிய ஒரு யூகம் என்ன அப்படின்னா, இப்ப ஏற்கனவே ஒரு பழைய விவசாய சின்னம் இருக்கு மத்தியில, அந்த விவசாய சின்னத்தை சில சுயேட்சைகளுக்கு கொடுத்து ஒரு குழப்பத்தை, மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணலாம். இன்னும் வேற என்னென்ன வேணும்னாலும் செய்யலாம். அதை வந்து இப்ப யூகிக்க முடியாது. இப்போது யூகிக்கக்கூடியது இதுதான். வேறு பல விதமான விவசாயிகளை வந்து இப்ப அந்த நமக்கு ஏற்கலப்பை விவசாயியா, இப்ப அந்த கரும்பு விவசாயி, இன்னும் ஏதோ ஒரு விவசாயி, கடலை விவசாயி, ஒரு நண்பர் கூட கையில கருத்து வந்து பதிவிட்டு இருந்தாரு, கரும்பு விவசாயி, நிலக்கடலை விவசாயி, வெங்காய விவசாயி, இப்படி ஏதோ ஒரு விவசாயியை போட்டு மக்களை குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கையில திமுக காரர்கள் ஈடுபடலாம், சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து பதிவிட்டு இருந்தாங்க. நிச்சயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு நமது கட்சி ஒரு இந்த எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து விவசாய சின்னத்தை பரப்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு உருவத்தை, அதாவது பின்புறத்துல வந்து நல்ல பச்சை பசேல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உருவத்தோட நம்ம பரப்பிட்டு இருக்கோம். அந்த உருவத்தோட இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த உருவத்தை பரப்பிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து தேர்தல் நேரத்தில் வாக்கு பெட்டியில நமது சின்னம் இருக்கும் பாத்தீங்களா, அப்ப எந்த மாதிரி சின்னம் இருக்குமோ அதையும் வந்து இப்ப மக்கள் மனசுல வந்து நம்ம பரப்பணும், அவங்க மனசுல ஆள பதிய வைக்கணும். இந்த ஒரு விடயத்தை வந்து நமது கட்சி உறவுகள் இப்ப இருந்தே செய்ய தொடங்கணும். அதாவது அவங்க எந்த மாதிரி விவசாய சின்னத்தை கொண்டு வரட்டும், ஆனா நம்ம மக்கள் மனசுல அந்த நமது இப்ப இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னத்தை வந்து ஆள பதிய வைக்கணும். இது செய்யறதன் மூலமா தான் நமது வெற்றி அடங்கி இருக்கு. அதனால நமது கட்சி உறவுகள் நம்ம சின்னத்தை வந்து பரப்பும் போது நிச்சயம் அந்த வாக்குப்பெட்டியில இடம்பெறக்கூடிய அந்த சின்னத்தையும் வந்து மக்கள் மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. நிச்சயம் நான் அதை வந்து செய்ய போறேன். இரண்டையும் எடுத்துக்குவேன். ஒரு பக்கம் இந்த நம்ம பரப்பிட்டு இருக்க இந்த சின்னம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த வாக்கு எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னம், அந்த மாதிரி இந்த இரண்டையுமே வந்து மக்கள் மனதிட்ட வந்து காட்டி இந்த மாதிரி சொல்லி தெளிவா சொல்லணும். இந்த மாதிரி சின்னம் இருக்கும். அதே சமயத்துல இந்த திமுக வந்து சரி செய்து வேற எந்த ஒரு விவசாய சின்னத்தையும் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம், சுயேட்சைக்கு கொடுக்கலாம், அப்ப இந்த மாதிரி இருக்கும். அதனால தெளிவா பாத்துங்க, இந்த சின்னத்தின் நாம் தமிழ் சின்னம் வந்து விவசாய சின்னம் இப்படிதான் உருவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும், மனசுல பதிய வைக்கணும். இதை நமது கட்சி உறவுகள் திட்டமிட்டு செய்தாலே போதும், நமது கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நமது கட்சி உறவுகள் அனைவரும் இதை வந்து ஒருங்கிணைந்து செய்வோம். சரி நம்மளே, இந்த தகவலை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொளி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.